ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேரிட் டு மை ரூம்மேட் அப்படிங்கிற வீயோட ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 6K வர போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. 6Kக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன் ஷாட் என்னென்னு சொல்லி பார்க்க முடியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இல்லைக்கா எனக்கு எஃப்எஃப்லாம் பிடிக்காதுக்கா அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிக்கும் நான் மட்டும் பாருங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்தா வி வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வியோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அவனுக்கு வந்துட்டு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குது. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியில் அவனுக்கு அவங்க அத்தை பொண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவள் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனோட மொத்த உலகமும் அவள் தான். அவனுக்கு அவங்க அம்மாவையும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்துட்டு எப்படின்னா வியை விட ஒரு வயசு பெரிய பொண்ணு. பட் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் வளர ஷேர் பண்ணிக்கிட்டது, பேசினது, சாப்பிட்டது எல்லாமே ஒன்று. அப்படியே வளர்ந்துருப்பாங்க. ஈவன் காலேஜ் கூட ஒரே காலேஜ் தான் போயிருப்பாங்க. என்ன அவள் சீனியர், வி ஜூனியர், அவ்வளோதான் 2 பேத்துக்கு டிஃப்ரெண்ட். மற்றபடி 2 பேரும் எனி டைம் ஒன்றாவே சுற்றிருப்பாங்க. கடைசியாக வீக்கு வந்து பெங்களூரில் ஒர்க் அடிச்சு வி வந்து பெங்களூர் போயிருப்பான். அந்த பொண்ணு பேர் வந்து ஜியா. பட் வி வந்து அம்முன்னு தான் கூப்பிடுவோம். அவனுக்கு அம்முன்னு கூப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வியை வந்து லட்டுன்னு கூப்பிடுவான். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா வி வந்து ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு அப்போ கரெக்டாக கால் வருது. அவன் பார்க்குறான் அம்முன்னு தான் போட்டு வந்திருக்கு. சொல்லாமோ, என்னடா சைலண்ட்டாக பேசுகிற, ஆஃபீஸில் இருக்கேன். சரி வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணு. இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக அந்த சைட் பால்கனி இருக்கா அதில் போய் நின்ட்டு, சொல்லுங்க அம்மோ. என்னடா இழுக்கிறான். நான் நேற்றே கால் பண்ணுவேன்னு நினச்சேன்டி. பண்ணலாம் தான் நினச்சேன். நேற்று எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அது இல்லாமல் நானும் அவன் கூட பேசிகிட்டு இருந்ததில் என்ன மறந்துட்டேன். லட்டு ஒன்றை போய் மறப்பேனா, நான் கூட மறந்துட்டியோன்னு நினச்சிட்டேன். லட்டு ஒன்றை மறந்துட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு தெரியும்ல. சரி சொல்லுங்கள். அம்முக்கு இன்னும் 20 நாளில் கல்யாணம். லட்டு வந்துரு. 20 நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாடி? ஆமாம், சரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நானும் ஓகேன்ட்டேன். நீ ஓகே சொல்லாமல் இருந்தால் எப்படி? ஓடி லவ் பண்ணியே ஓகே சொல்லி தான் ஆகணும். லட்டு கலாய்க்காத. சரிடா, டிக்கெட் போட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா? சரி. இங்கே பாரு, நீ ஒழுங்காக சீக்கிரமாக வர வழியே பாரு. நான் மண்டபத்துக்கு போகிறப்ப உன் கூட நீ கார் ஓட்டி அதில் தான் உட்காந்துட்டு போகணும். ஞாபகம் இருக்கட்டும், சொல்லியிருக்கேன்ல. ஞாபகம் இருக்கு. சரி சீக்கிரமாக வந்துடுடா, நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 2 நாளுக்கு முன்னாடியே வந்துடுடா, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சரிடி அம்மு, நான் கரெக்டாக சீக்கிரமாக வந்து சேர்ந்துடுறேன். ஓகேவா? ஓகே, நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஃபோன் வைக்கிறேன். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாள். அவளோட அத்தை பையனே தான். அவன் இன்னொரு அத்தை பையன். ஸோ அவனுக்கு வந்துட்டு இவளை பிடிச்சிருக்கும், இவனுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் வீட்டில் சொல்லும்போது ஓகே சொந்தக்காரவங்க தானே, இதில் என்ன நோ சொல்ல இருக்குன்னு சொல்லி மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அதனால் ஓகே சீக்கிரமாகவே மேரேஜுக்கலான்னு சொல்லிட்டு மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வீக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான். பெங்களூரில் இருக்கனால வாடான்னு சொல்லுவான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வீ வந்து 2 நாளே கிளம்பி வந்திருப்பான். ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வந்து எல்லாம் பார்க்கணும்ல, அவன் அம்மாவோட கல்யாணம், ஸோ எல்லாமே அவன் பார்க்காம எப்படி. அதனால் வீ தான் வந்து நிறைய பார்த்துருப்பான். அம்மோ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து திரும்பி வீ பார்த்தா வீ வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, கோன் போட்டுட்ருக்காங்க. சொல்லுடா. அது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோனை வாங்குறாமோ. என்னடி, என்னது பிடி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீ கையில் வாங்கிட்டு சைலண்ட்டாக அம்மாவை பார்க்குறான். நீ போட்டு விடு. நானும் போடு, நீ போட்டால் தான் நல்லா சவுக்கும். உன் பாசத்தில் பயங்கரமாக சவுக்கும். வீ சிரிச்சிட்டே வந்து அவன் கோன் போட்டுட்ருக்கான். அவங்க வந்து இன்னொரு கையில் போட்டுட்ருக்காங்க. சொல்லு, என்னம்மா சொல்லாந்த அது அப்படின்னு சொல்லும்போது, வீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீ திரும்புறான். இங்கே வாட, அந்த தோரணை மட்டும் என்னென்னு பார்த்து தொலையேன், தான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு சரி இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேக்கப் அடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி என்னமோ சொல்ல வரான். எங்கே அவனால் சொல்லவே முடியல. யாராச்சும் வீ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வீயும் சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீயும் முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து அம்மாவோட மேரேஜ். ஆப்போசிட்டில் தான் வீ நின்றுட்டுருக்கான். வீக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது. ஏன்னா அவன் கூடயே விளையாண்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு, அவன் கூட சின்ன வயசுலேருந்தே ஃபுல்லாக அவள் தான் இருந்திருப்பாள். வியோட எல்லா டைமும் கூட இருந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு ஃபைனலி இப்போ மேரேஜ் ஆக போகுது. இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துட்டோம்ல 2 பேரும். கசின்ஸாக எல்லோரும் கல்யாணத்தில் அவ்வளோ ஆட்டம் போட்டோம். இப்போ அவள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான். நமக்கு கல்யாணம் ஆகுது. அவள் வியை பார்த்து தான் அழகாக ஒரு சிரிப்பு சிரிப்பான். விக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வியும் அவளை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான்.
அந்த மேரேஜும் அழகாக முடிஞ்சு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாலும் பழம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வந்து அம்மா பக்கத்தில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், அது உண்மையிலே நல்லா இருக்கும்டி. நீ வேணா பெங்களூர் வா, நான் உனக்கு நிறைய பிளேஸ் சுற்றி காட்டுறேன். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து தேவி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா பார்க்குறான். அவள்லாம் கல்யாணம் புருஷனோட உட்காந்துருக்கா. நீ என்ன அவ கூடயே பேசிட்டு உட்காந்துருக்க, என்னடா அவங்க அம்மா பார்த்துட்டு ஐயோ அதுக்குள்ளேயா அப்படின்றான். அம்மா சிரிச்சிட்டேன்னு என்ன சொல்கிறது, அப்படி தான் கேட்பாங்க. என்னடி கல்யாணம் ஆயிடுச்சு நீ அட்வைஸ் பண்ணுறியா? ஐயோ அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சிரிக்கிறான். ஜியா சொன்னது கிட்ட சிரிச்சிட்டு ஜியா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையாக கல்யாணம் நினச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் செட்டில் ஆகட்டும், அவன் ஆசைப்படுற மாதிரி, அதுக்கப்புறம் கல்யாணம் நினச்சிக்கலாம்ல. அவன் தான் ஆல்ரெடி செட்டில் ஆதானடா இருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க அம்மா பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிட்டு ஆன்ட்டியோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்காக தோணும் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு. எனக்கு ஜியாவுக்கு தோணலையா? இப்போ தான் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு தோணுச்சு, அதான் நாங்கள் ஓகேன்னு சொல்லணும் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி அவனுக்காக தோணும், அவன் சொல்கிறப்ப பண்ணிக்கலாம். ஏன்டா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கெடுக்கிற. ஜியா சிரிச்சிட்டேன்னு ஆமாம் அப்படின்றா. அமைதியாரு, அவனுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ வேற ஏண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கம்மா அதை விடுத்த நீ வேற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜியா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான். அன்றைக்கி அப்படியே போயிருக்கோம். இன்னைக்கு வந்து கிளம்புறான். இங்கே சுத்தம் ஜியாவுக்கு மனசே ஆகலை. சும்மா போறியா? போய் தாண்டி ஆகணும். அதான் சொன்னேன்ல இத்தனை நாள் தாண்டி லீவுன்னு. நான் இன்னொரு 4 நாள் என் கூட இருப்பேன்னு நினச்சேன். நீ போயிட்டு எங்கே அடிக்கடிலாம் வரவே மாட்டேங்கிறா. 4 மாதத்துக்கு ஒரு 4 நாள் வர, இவ்வளோ தான் வர, எப்பட்றா? சிரிச்சிட்டே வந்துட்டு ஜியோட கையை பிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்கிறான், அவன் கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறா. அவன் லைட்டாக ஹக் பண்ணிட்டு பேட் பண்ணுறான். இங்கே பாரு நான் சீக்கிரமாக வரேன் சரியா, அல்லமணி சீக்கிரமாக லெட்டிச்சாம் பெற்றுக்கூடு, அவனை பார்க்கணும் கடகடன்னு ஓடி வந்துடுறேன். போடா இதுக்கு நீ வரவே வேணாம். அவள் சிரிச்சிட்டே வந்து சொல்லியிருப்பா. ஆரம்பிட்டு லிட்டிச்சாம் வேணாமா? அவன் இருக்கான், அவன் இருந்தால் என்ன சொல் வேணும் தான். ஆனால் 10 மாதத்தில் ரெடியாயிரும் போல். 2 பேரும் பார்க்குறாங்க. சிரிச்சிட்டே நான் இங்கே இருக்கேன் மறந்துட்டு பேசுகிறீங்க டே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து டக்குன்னு அடிச்சிருப்பா. சிரிச்சிட்டே வந்து சரி அம்மா போயிட்டு வரேன். சரி சீக்கிரமாக வாடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பார்த்து போயிட்டு வர சரி. கையும் போய் வந்து படிக்கிறான். சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப சின்ன பிள்ளை தான், நிறைய வாழுத்தனம் பண்ணுவா, அவளை அடிச்சிடாத. நான் அவளை அடிக்க மாட்டேன் தெரியும், ஆனாலும் சொன்னேன் அவளை அடிச்சிடாத, நல்லா பார்த்துக்கோ, குழந்த மாதிரி எதுவும் செய்ய தெரியாது, பட் ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் செய்வா, பார்த்துக்கோ சரியா, பத்திரமா பார்த்துக்கோ, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணுறான். சரி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஹக் பண்ணிட்டு திரும்புகிறான். வீக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அம்முன்னு சொல்லிட்டு அவள் கூடயே அவர் நிறைய நாள் இருந்திருப்பான். இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவன் ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி நின்றுருக்கா. தான் அவனோட கசின் தான், கூட தான் வளர்ந்தான், எல்லாமே ஓகே. ஆனாலும் அங்கே 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பேர் பழைய மாதிரி இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்குள்ளே 1000 ஓடுது. பட் நோ, இருக்காது, எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவள் கல்யாணம் பண்ணிக்குது அவன் எந்த ஒரு ரூல்ஸும் போட மாட்டான், அவன் ஃப்ரீயாக விட்டுருவான், எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்கும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டு அந்த சைட் போயிருப்பான். அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்துட்டான். அப்படியே டேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் நல்லாவே தூங்கிட்டுருக்கான். மார்னிங் 5 மணி இருக்கும். ஃபோன் விடாமல் அடிச்சிட்டே இருக்கு. வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து பார்த்தா அதை வந்துட்டு அம்முன்னு சொல்லியிருக்கு. அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குற அது வீடியோ காலு. ஹாலில் வந்து லைட்லாம் போட்டு சொல்லு அம்மு. டே லட்டு கண்ணை திறந்து பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தேய்ச்சிட்டே திறந்து பார்த்தா லட்டு நல்லா தெரியுறானா? நல்லா தெரியுறடி அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்துட்ருக்கான். என் ஃபேஸில் எல்லாம் சேஞ்சஸ் தெரியுதா? நல்லா தின்னு பண்ணி மாதிரி பெருத்துருக்க. இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. லட்டு சரி சொல்லு என்ன இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டான். அவள் கையில் ப்ரெக்னென்சி கிட் இருக்கு. அப்படியே அம்சம் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். எப்படி இப்போ தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பி சைல். பக்கத்தில் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துருக்கான். என்னாச்சு ஆரம்புக்கு பையன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். ஏன்னா அவன்கிட்ட சொல்லவே இல்லை, நான் இப்படி எனக்கு தோணுது அப்படின்னு கூட நான் சொல்லலை, இப்போ தான் காட்டினேன். பையன் ரொம்ப ஷாக்கில் உட்காந்துருக்கடிக்கு வந்து காய்ஸ் வந்து டியர்ஸ் வருதாம அப்படியே போய் ரைட்டாக ஜியாவை ஹக் பண்ணிட்டான். ஜியா வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை வீடியோ காலில் இருக்கான். சிரிச்சிட்டே வந்துட்டேன். விடு அது அவனோட எமோஷன்டி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருவான். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. சேம் டைம் தான் இப்பயே பார்க்கணும் போல இருக்குது.
நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நான் இந்நேரம் உன்னை பார்க்க வந்திருப்பேன். எனக்கு சொல்லலான்னு தான்டா தோணுச்சு. நான் சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். நானே 2 நாளுக்கு முன்னாடி தான் திங்க் பண்ணனே தெரியுமா? இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். சரி சரி நான் சீக்கிரமாக உன்னை பார்க்க வந்துடுறேன், வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டுருக்கா. விக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து வேகமாக ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்ருக்கான், டிக்கெட்லாம் போட்டுட்ருக்கான். சரி சரி பார்த்துக்கோ, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட ஒருத்தவங்க ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. அவங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் போயிட்டு சீக்கிரமாக உன்னை பார்க்க வந்துடுறேன், சரியா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக ஃப்ளைட் ஏறி வந்திருப்பான். வீக்கு அவ்வளோ ஹாப்பி, சொல்லி அங்கே 5 மணி நேரத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். அவன் நேராக போய் ஒரு வீட்டோட காலிங் மேலே தான் அடிக்கிறான். அங்கே ஓப்பன் பண்ணுறது ஆரம் தான். எப்போ வந்தா என்னடா எங்கே அவளை ரூமில் படுத்திருக்கான். தூங்கிட்டு இருக்காளாம். முடிச்சு தான் படுத்திருக்கான். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களுக்கு கை காலெலாம் புரியல, தலையும் புரியல, வாழும் புரியலன்னு சொல்லிட்டு ஹாப்பியில் படுத்திருக்காங்க. இப்போ தான் ஆன்டி அங்கிள்லாம் வந்தாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர எல்லாம் எதுவும் சொல்கிறாங்க. வீணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டியூசன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. கடகடன்னு ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவன் வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்ட கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். அம்மோ டக்குன்னு வந்துச்சுட்டு, லட்டு எப்படா வந்த, ஐயோ அடியோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தூக்கி சுற்றிருப்பான். அவள் சிரிச்சிட்டே வந்து அவளும் சுற்றிட்டு இருக்கா. டே 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 ப்ரெக்னென்ட் அவருக்கு அப்படி பண்ணாதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டக்குன்னு வீட்டை தான் அம்மாவும் இறக்கியிருப்பாங்க. அவள் சிரிச்சிட்டு வீயை பார்த்துட்டு நான் அம்மா ஆகிட்டேன்டா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப எமோஷனலாக ஹக் பண்ணியிருப்பான். அவளும் ஹக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி உட்காந்துருக்காங்க. வியோட அம்மா, அது இல்லாமல் வந்துட்டு ஜியாவோட அம்மா கிளம்பி உட்காந்துருக்காங்க, ஆரமோட அம்மா கிளம்பி உட்காந்துருக்காங்க, ஆரம்பி, அதுக்கப்புறம் ஜியா எல்லாம் ரெடி உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 இல்லை 4 பேர் தான் ஸ்கேன் எடுக்க உள்ளே விடுவாங்க. இத்தனை பேர் கிளம்பி உட்காந்தா யார் போகிறது, நீ போகிறது, நான் போகிறதுன்னு பஞ்சாயத்து வச்சிட்ருக்கு. ஆரம் வந்து ஜியாவை பார்த்துட்டு என்னடி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வியை பார்த்தா, என்னை விட்டுட்டு போனோம் நான் கொன்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ் திட்டுறான். அவன் அப்படியே வியை பார்த்துட்டு இங்கே வா, வந்து அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பான். வந்து இப்போ வந்து ஜியா பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. ஜியா வந்து ஆரமோட கையும் வியோட கையும் பிடிச்சிட்டு 1 2 3 அப்படின்றா. 3 பேருக்கு கேட்குற மாதிரி 3 பேர் கூட கூடன்னு ஓடுறாங்க. எல்லாம் டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை வந்து பார்த்தா ஆரம் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டான். பக்கத்தில் ஜியா உட்காந்துருக்கா, பின்னாடி போய் உட்காந்துட்டான். கார் எடுத்துகிட்டு சொயின்னு போயிட்டாங்க. எல்லாருக்கும் டாட்டா, நாங்கள் தாண்டா போவோங்கிற மாதிரி. அங்கே ஸ்கேன் பண்ண போயாச்சு. ஜியாவுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. வியக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த ஸ்கேனே பார்த்துட்ருக்கான். அது இல்லாமல் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் கூடயே வளர்ந்த ஒரு பொண்ணு. அவன் என்ன தான் அந்த பொண்ணு கசினாக இருந்தாலும் அவன் அப்படி பார்த்த கிடையாது. அவனோட ஃப்ரெண்டு, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய நம்ம பார்க்குறோம். எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். குழந்தையவே பார்த்துட்ருக்கான். ஆரம்பம் அப்படி தான். அப்படியே வந்து அவன் ஜியா பின்னாடி நின்று ஜியாவோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கான். 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபி, அவங்க லவ்வோட அடையாளம் அந்த குழந்தை எப்படி இருக்கும். இத்தனை வருஷமாக அவங்க வீட்டுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ணது. என்ன தான் கசினாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாக டேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப கிக்காக ஜாலியாக இருக்கணும். அப்படிலாம் பண்ணு வீட்டில் சொல்லி கொஞ்சம் கூட பஞ்சாயத்தே இல்லாமல் கல்யாணம் நினச்சிருப்பாங்க. இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பஞ்சாயத்தோடு நினச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை, ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சு ஃபைனலி இப்போ அவங்க அப்பா அம்மா ஆகிட்டாங்க. எவ்வளோ ஹாப்பி ஃபீல் அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்ருக்காங்கன்னு அவங்களாலே சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலாக அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் ஒரு வழியாக இப்போ எல்லாம் முடிச்சுட்டு காரில் வராங்க. ஆரம் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கான். பக்கத்தில் வந்து ஜியா உட்காந்துருக்கா. ஜியா திரும்பி வியவே தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்கேனையும் திருப்பி திருப்பி பார்க்கலாம். அப்படியே அவன் கண்ணிலே ஸ்கேன் பண்ணுறான் அந்த குழந்தைய. எனக்கு தெரிஞ்சு இவன் எப்படியும் அப்படியே ஆரம் மாதிரி தான் வருவான். டேவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மூனி வந்து பார்க்குறான். அவள் பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஆமாம் பாப்பா. போடி தம்பி தான். நீ ஏன் என்னடா இந்த ஆரம் மாதிரியே பேசுகிற, எனக்கு பாப்பா தான் வேணும். பார்த்துட்டு எனக்கு தம்பி தான் வேணுன்றான். ஆரம் பார்த்துட்டு வயிற்றுல இருக்கதாண்டா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் உட்காந்துருக்கான். ஆனால் வியும் ஜியாவும் தான் அடிச்சிட்ருக்காங்க என்னமோ அப்படிங்கிற மாதிரி. ஆரம் அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனாலே எல்லாரும் ஜியா கிட்டே வராங்க. என்ன சொன்னாங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அப்படி இப்படி நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஜியாவும் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கா. தான் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். என்னடா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா ஃபைனலி அவன் அப்பா ஆகிட்டான்ல, அவன் செம்ம குஷியில் உட்காந்துருக்கான். டேவி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறான். நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அம்மா நீ ஜியா கல்யாணத்தப்பா நான் கேட்டதுக்கு பார்த்துக்கலான்னு. இப்போ ஜியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா.
இன்னும் அதே பதிலா சொல்லு. அப்படியே பதிலே சொல்லாமல் அவங்க அம்மா பார்க்குறான். ஜியா வந்துட்டு ஆமாம் ஆமாம் நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற? அப்படியே சைலண்ட்டாக ஜியாவை பார்க்குறா. ஆமாம் அத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க கல்யாணம் பண்ணிப்பான் எப்போ தான் பண்ணிப்பான்னு தெரில, எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு இருக்காங்க. நீ அவங்களுக்காக கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டா என்ன? இல்லை ஜியா அது மேரேஜ் இப்போதைக்கு வேணாமே. என்ன வேணாம்? எப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணுறேன். மேரேஜுன்னு பேசினாலே வேணாண்ணா. அப்போ என்ன கல்யாணம் பண்ணாமல் சாமியார் ஆக போறியா? அப்படியே ஜியா பார்த்துட்டு இல்லைடி அதுன்றான். வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இங்கே பாரு இதுக்கு மேலே நீ கல்யாணம் வேணும்னு சொன்னால் அம்மா அப்பா நாங்கள் இருக்கவே மாட்டோம். என்னம்மா இந்த பிளாக்மெயில் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவை முறைக்கிறான். என்ன முறைக்கிற? எவ்வளோ நாளாக நான் கேட்டுட்ருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இங்கே பாரு இதுக்கு மேலே நீ கல்யாணம் வேணாம்னா சொல்லு. அம்மா அப்பா செத்து போயிடும். கருமதி பண்ணிட்டு போ. யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜியா டக்குன்னு பார்த்துட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்போ கூட நீ ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிற. என்னடி அது அப்படின்றா. வீணால் பேசவே முடியல. என்னடா இவ்வளோ பேர் தான் சொல்கிறாங்களே, கேட்டா என்ன? அப்படி என்ன பிடிவாதம்? நாங்கள் என்ன உன்னை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிவிட போகிறோம்? அதெல்லாம் நாங்கள் பார்க்குற பொண்ணு உன் லைஃப்க்கு நல்லா தான் இருக்கும். ஜியா அது இல்லடி அது நீ பாரு, நாங்கள் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கோம். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும்டா. வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் எல்லோரும் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. கடைசியில் டென்ஷனாக இப்போ அமைதி ரூமில் உட்காந்துட்டான். ஜியா ரூமுக்குள்ள வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வியோட கையை பிடிக்கிறா. அப்பயே அமைதியாக இருக்கான். எல்லாரும் தான் சொல்கிறாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஜியா நீயுமாண்ணா? அப்போ நீ இப்படியே தனியாகவே இருந்துருவியா? லைஃப் லாங் உன்னால் தனியாக தான் இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒருத்தவனை வேணும்ல. எனக்கு எப்படி ஆரம்பம் கிடச்சேன், என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி உனக்கும் வேணும்லடா. வேணும் தாண்டி ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜியா பார்த்தா. ஒத்துக்கோ, ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காடா. நான் கூட பேசினேன் தெரியுமா, இவன் அன்றைக்கி நாங்கள் அவளை பார்க்க போயிருந்தோம், சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்ஷன் வந்து ஜியோ பார்க்குறான். சும்மா சொன்னாங்க பார்க்கப்படான். ஆனால் ஓகேன்னு கூட போனேன், பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தா. கண்டிப்பாக லட்டு உனக்கு அவ்வளோ அழகாக சூட் ஆகுவா. அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொன்னாங்க. சேம் டைம் ரொம்ப சாஃப்டாக பேசுவாள், ரொம்ப நல்ல பொண்ணா, இவனுக்கு செட் ஆகும்டா. சியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறான். ப்ளீஸ் ஒத்துக்கோவேன், எனக்காக அதை செய்ய மாட்டியா? நான் யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டா. திருப்பியும் வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு, வியோட அப்பா சொல்லியிருப்பாங்க, ஜியாவோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து வீக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. வீக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. நைட் போல் ஃபோன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்க? என்னால் முடியல. என்னாச்சு ஜியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன சொன்னாங்க? பேபி எப்படி இருக்குது? பேபிலாம் நல்லா இருக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னடா சொல்கிற? ஒரு டென்ஷன் ஆகுதுடி. இது பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்களா? எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா, எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல. பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்களா? பார்த்துட்டாங்களாம்மா. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே எனக்கு கத்திடலாம் போல இருக்கு. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஷோ பேபி, இது நீ பாட்டு கோவத்தில் பேசிடாதன்னு சொன்னா என்னை என்ன பண்ண சொல்கிறவன்? நீ காம் டவுனாக சொல்லணும் இப்போ போய் நீ கடுப்பில் சொன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும். அது செட் ஆகாதுடா. இப்போ கூட தான் எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது. எனக்கு அப்படியே அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடி. அம்மாட்ட சொல்லிட்டியா? இன்னும் அம்மாட்ட உன்னை பற்றி சொல்லலை. அவள் எங்கே என்னை பேசவே விட மாட்டேங்கிறா. ஒத்துக்கோன்றா, பிளாக்மெயில் பண்ணுறா, மிரட்டுறா, சும்மா அந்த நார்மலாக பேசுகிறா, என்னென்னமோ ட்ரை பண்ணுறா. அம்மா சுத்தம் அந்த சைடு என் சைடு நிற்கவே இல்லை. அவங்க எல்லார் சைடும் நிற்கிறா. நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். இப்போ நீ வேணும்னு சொல்ல எல்லாம் கஷ்டப்படுவாங்க இவன் இப்போ என்னை பற்றி சொன்னாலும் அது இன்னும் அதை விட கஷ்டமாயிரும். இப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிற? நீ அவங்க சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா, நம்ம பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற? இல்லை நான் சொல்கிறது புரியுதா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வா, இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லி புரிய வச்சு உங்கள் 2 பேத்துக்கு செட் ஆகலை, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி வீட்டில் சொல்லிக்கலாம்டா. நீ லவ் பண்ணுறேன் அப்போல்லாம் சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவாங்கடா, பிரச்சனை ஆயிரும். அதுக்குன்னு
எப்படி ஒன்று பண்ண சொல்கிற? வி, நான் சொல்கிறேன் நீ பண்ணு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பொண்ணு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாடா. அது அது செட் ஆகுமான்னு தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பி வந்து ஃபோனை வச்சிட்டான். அவன் திருப்பி திருப்பி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கானே, மேரேஜ் பண்ணிக்கோ, இங்கே கூட்டிகிட்டு வானே, பெங்களூர் கூப்பிட்டு வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றான். பட் வீக்கு அது செட் ஆகுமானே தெரில. எப்படி மேரேஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறது, அது பேசினாலும் என்னதான் இருந்தாலும் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அது ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. நைட்டு ஃபுல்லாகவே வீக்கு தூக்கமே இருந்திருக்காது, அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. எப்படி என்ன இன்னும் செட் ஆகுமான்னு தெரில, இவங்கள்ட்ட எப்படி பேச போகிறோம், எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதுவுமே அவனுக்கு புரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வீக்கேயில் வரேன், எல்லோரும் வீயை தான் பார்த்துட்ருக்காங்க. வீ வந்து சைலண்ட்டாக சாப்பிட உட்காந்துட்டா, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. திருப்பி வீக்கிட்ட மேரேஜ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அம்மோ நீ ஓகே சொல்லு ஓகே சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. வீக்கு என்ன பண்ணுறதே தெரில. வீக் கடைசி எல்லோரும் பார்த்துட்டு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து இந்த டாபிக் ஒரு 2 நிமிஷம் நிறுத்தியாச்சும் விடுங்களேன், கல்யாணம் பண்ணிக்கிறாளோ நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீயை பார்த்து ஹாப்பியாக கேட்குறாங்க. வீயை ஆமான்னு சொல்லி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டான். அம்மா வேகமாக வந்து வீயை ஹக் பண்ணிட்டு அச்சோ தங்க ஒரு வழியாக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. வீ அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல, ஓகேன்னு சொல்லியிருப்பான். ஓகே 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அங்கே ஒரு 10 டேஸில் மேரேஜ் வச்சிடலாம், நீ போகிறப்ப கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. வீயும் வந்துட்டு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. வி எப்படியாச்சும் இந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறான், பட் பேசவே முடியல, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் நம்ம வீட்டுக்கு போய் பேசிடலான்னு சொல்லி அப்படியெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பான், அப்படி போனால் கூட பேச முடியல. அந்த பொண்ணையும் சரியாக பேச விட மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா எப்படிப்பா அதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. வீக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் கொடுங்கடா, அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து ஏதாச்சும் சொல்லிடுறேன் அப்படிலாம் நினைக்கிறான். எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலி இன்றைக்கி வீக்கு மேரேஜே ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட் வந்துட்டு வீ வந்து அமைதியாக ரூமில் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கான். வீக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கும் அந்த கட்டல்லையே வீயை விட்டு ரொம்ப தள்ளி உட்காந்துருக்கான். வீங்கிட்டு தள்ளி உட்காந்துருக்கான். பட் அவனுக்கு உட்காரவே முடியல. அவன் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அது நான் அவன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து டக்குன்னு வீ நிமிர்ந்து பார்க்குறா. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஈவன் நாங்கள் இப்போ 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டோம், அவள் பெங்களூரில் இருக்கா. மினி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்றா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஈவன் இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நாங்கள் 2 பேர் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மினி இப்போ தான் பெருமூச்சு விட்றா. வீக்கு ஒன்றும் புரியல. நிமிஷம் அப்படியே அவளை பார்க்குறா. நான் கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான் போன என் லைஃப்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ். வீக்கு ஒன்றுமே புரியல. நிமிஷம் அவன் அப்படியே மினி நிமிஷம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நானும் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ இப்போ தான் ஆர்வமாக உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்றான். ஆமாம் நானும் ஜிம்னு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் எங்கள் வீட்டில் நான் பக்கமாக மாட்டிட்டேன், தொலைச்சிட்டாங்க, ஆட்டி உரிச்சு எடுத்து கடைசியில் உங்களை தான் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படியாச்சும் உங்கள்கிட்ட மேரேஜ் மாதிரி சொல்லிடலான்னு பார்த்தேன், பட் என் பேரண்ட்ஸ் சொல்லவே இல்லை. ஓ அதனால தான் உன்ட்ட பேச விடலையா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்கிறான். வீ சொல்லு அப்படின்னு சொல்லி கதை கட்டிகிட்ருக்கான். அவளும் ஃபுல்லாக சொல்கிறா 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்குது, அவனுக்கு இன்னும் ஒர்க் கிடைக்கல, அதனால் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அதனால எங்கள் வீட்டில் அவன் செட்டில்டே கிடையாது, இன்னும் வேலை கூட கிடைக்கல, அந்த தண்டத்தை போய் லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அவன் ஒன்றும் தண்டெல்லாம் கிடையாது, இவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்சியராக புலம்பிகிட்டு இருக்கா. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வீ கதையெல்லாம் கட்டிட்டு இப்போ தான் வீ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது நாங்கள் 2 பேர் ஒன்றா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், ஆஃபீஸில் என்னோட மேட் தான் அவள். ஓ ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பக்கத்துலேயே. ஸோ பேசி பழகி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படி லவ் வந்து ஒரே ரூமுக்கு போனோம், ஷேர் பண்ணி அப்புறம் அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போய் கல்யாணமும் பண்ணிட்டோம். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் எல்லா கதையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மினி பேசி செம்ம டைமில் மார்னிங் நல்லா தொங்கிட்டுருக்கா. வீ அமைதியாக வந்து வெளியே உட்காந்துருக்கான். வீக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்க அம்மா வந்து போயிட்டாங்க. வீ காஃபி குடிச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். அப்போ அவன்கிட்ட ஜியா வந்துட்டு ஹே லட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து பார்க்குறான். எப்படி நேற்று நைட்டு அவள் எப்படியே நிமிஷம் ஜியாவை சைலண்ட்டாக பார்க்குறாள். ஜியா வந்துட்டு சும்மா சொல்லு, சும்மா ஜஸ்ட்டு சும்மா மேலோட்டமா நீ வேலை கம்முன்னு இடி அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து காஃபி குடிச்சிட்ருக்கேன். சும்மா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா வீயை விடிச்சிட்ருக்கா. இந்தா காமெடி பண்ணாமல் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜியாவும் பேசுகிறான். வீ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு மினி கூட ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா நேற்று பேசினதில் அவங்க ஃபுல்லாக லவ் ஸ்டோரி பேசிட்டாங்க, பட் ஆனாலும் அங்கங்கே விட்டு போயிருக்கோம்ல, அது 2 பேரும் யோசிச்சு மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு மினியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல்.
ஆமாமா நெறைய பேசுறான். நானும் பார்த்தேன். காலையில அந்த பிள்ளையும் உட்காந்து அவனும் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ரூம்ல. வெளிய வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆமாமா நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிச்சன்ல அதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேத்துக்கு பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. எங்க மினி வந்து ஜிமின்ட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பா, இந்த மாரி நடந்ததெல்லாம். ஜிமினுக்கும் அப்பாடின்னு இருக்கு. இதுல வேற சொல்லியிருப்பான். நாங்க தங்கியிருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் தான். அந்த இதுல வந்து 2 ரூம் இருக்கு. நானும் இன்னும் வந்து ஒரு ரூம்ல தங்கிக்கிறோம். நீயும் ஜிமினும் வந்து இன்னொரு ரூம்ல தங்கிக்கோங்க. ஜிமினுக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து ட்ரை பண்றேன். 1 வீக்ல கிடைச்சிரும். போறப்ப எல்லாரும் சேர்ந்து போயிரலாம் அப்படின்னோனே, மினி பார்த்துட்டு, "சேர்ந்து போனா உங்க வீட்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா கேட்குறா. அதெல்லாம் பார்த்துட்டு, "அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம எப்பவும் போல ஜிமின ஃப்ளைட் ஏற சொல்லிடலாம். உனக்கும் ஜிமினுக்கும் பக்கத்து பக்கத்து சீட் போட்டுறேன். எனக்கு தனியா படிக்கிறேன்." ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மினியும் கிட்ட சிரிச்சுட்டு, "எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறீங்களா?" என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மினிய பார்க்குறான். வந்து ஜிமினுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஜிமின் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பியிருப்பான். வந்து அப்ளை பண்ணிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது நாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம மினிய பார்த்துட்டு, "இங்க பாரு, நீ அங்க வந்துரு. பெங்களூர்ல வந்துட்டு நம்ம சீக்கிரமா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அதாவது இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல. நம்ம அங்க போய் ஒரு 10 டேஸ்க்குள்ள ஃபுல்லாவே நம்ம எல்லாமே முடிச்சிடலாம்." 10 டேஸ்ல கிடைச்சிருமா டிவோர்ஸ்? கிடைச்சிரும். அமௌண்ட் குடுத்துட்டோம்னா அங்கலாம் 10 டேஸ்லயே கிடைச்சிரும். ஸோ ஒரு 10 டேஸ்ல நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா மேரேஜ் இப்ப தானே இருக்கு. ஸோ உடனே இது பண்ணிருவாங்க, கேன்சல் பண்ணிருவாங்க. மேரேஜ் நம்ம உடனே இது பண்ணிட்டு, நீ அதுக்கப்புறம் உடனே ஜிமின மேரேஜ் பண்ணிக்கோ. நீ அங்க ரிஜிஸ்டர் பண்ணிரு. அங்க பண்ணிக்கவா? அங்க பண்ணினாலே மொத்தமா எல்லா இடத்துலயுமே ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நீ வந்துரு, அங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஊருக்கு போயிரலாங்க. போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் உங்களுக்கும் செட் ஆகணும்ல, ஒர்க்கெல்லாம். செட்டில் ஆக எப்படியும் ஒரு 1 வீக்காச்சும் தேவைப்படும். அவனுக்கு வேலை செட் ஆகவே. அதுக்கப்புறம் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம அங்கேயே இருந்துக்கலாம். தனித்தனியான போக வேணாம். எல்லாம் ஒரே இடத்துல இருந்துக்கலாம். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் ஓன் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேயே எல்லாம் ஒன்றாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரூம் டோர் நாக் ஆகும். டக்குன்னு 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. லாக் பண்ணிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசுகிறது ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. சரி நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஓப்பன் பண்ணால் ஜியா தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சும்மாதாக்கா பேசிகிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு ஜியா வந்துட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் ஒரு முக்கியமான வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த சைடு திரும்பி உட்காந்துட்டான். மினிகிட்ட வந்துட்டு இங்கே ஜியா நல்லா பேசிகிட்டு இருக்கா. மினியும் ஜியாவும் நல்லா பேசுகிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே. அப்போ என் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் குழந்தை நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவள் சிரிச்சிட்டே வந்துட்டு, எப்படி அவன் முன்னாடி ஒன்றி மாதிரியே இருக்கா அப்படின்னு லைட்டாக பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே 1 வீக்கும் ஆகுது. இன்றைக்கி வந்து மினியும் வந்து கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அவன் பாட்டு கேட்சுவலாக நின்றுட்டுருக்கான். மினி வந்து எல்லாட்டையும் சரி நான் போயிட்டு வரேன் அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கா. மினியை பார்த்துட்டு போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்துட்டு தான் அந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. மினி எல்லாட்டையும் டாட்டா கட்டிகிட்டே போகிறான். அங்கே போனால் ஜிமின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். மினி ஜிமினை பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிட்டா. அவளுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அவள் ஜிமினை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி சரி ஒன்றும் இல்லடி, அதான் எதுவும் நடக்கலைடா, எல்லாம் நடந்துருச்சுடா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம், இல்லைனா என் நிலைமையை யோசிச்சுப்பாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஃபீல் பண்ணுறா. ஜிமின் ஹக் பண்ணிட்டு, சரி சரி இங்கே பாரு, நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணேன், நீ என்ன உண்மையாக லவ் பண்ண, அது போதுண்டி நம்ம காதல் செய்கிற, வேறு என்ன தேவைன்னு நினைக்கிற? அவள் அப்படியே பார்த்துட்டு, என்ன தேவைண்ணா, ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, ஒரு வேலை இந்த விஷயம்லாம் நடக்கலைனா நீ என் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சி நான் எப்படி உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். ஜிமின் டக்குன்னு மினியை பார்த்துட்டு, பைத்தியம் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுலேயே புரியுது 2 பேரோட காதல் எந்த அளவுக்குன்னு. இப்போ தான் தோணுது, ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க, லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன, யாருமே சில்ட்ரன்ஸ்ட என்னன்னே கேட்குறதே கிடையாது. மினியும் ஜிமின் எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்க. இந்த லவ்வை பிரிக்க எப்படி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு மனசு வருதோ. ஆனால் உண்மையான கதை எப்படி இருந்தாலும் சேர தான் செய்யும். அது எவ்வளோ பேர் எவ்வளோ தான் பண்ணி பிரிக்க ட்ரை பண்ணாலும் உண்மையான காதல் அப்படிங்கிறது அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஜெயிச்சு அப்படி சொல்லிட்டு அந்த லைட்டாக ஸ்மைலோட பார்த்துட்டு போயிருக்கான். அப்புறம் ஜிமின் வந்துட்டு இல்லை அவளோட ட்ராலியை கொடுங்கன்னு கேட்பான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஜிமினும் மினியும் பேசிகிட்டே போகிறாங்க. மினியும் கையை விடவா இல்லை, ரொம்ப டைட்டான பிடிச்சிருக்கா. ஏன்னா அவள் ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை பேச விட்ருக்க மாட்டாங்க, அவளை சொல்ல விட்ருக்க மாட்டாங்க, ரொம்ப மிரட்டியிருப்பாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணலாம் அவ்வளோதான், உன்னை கொன்றுவோம் இல்லை ஜிமினை கொன்றுவோம்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ பயந்துருப்பான். மினிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ இதுலேயும் கடைசியாக அவள் லவ் சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அவளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவள் அப்படியே ஜிமின் கையை விடவே மாட்டேங்கிறா. யாரோ ஜிமின் அவளை விட்டு இழுத்துட்டு போயிடுவாங்கங்கிற அளவுக்கு அவ்வளோ பயத்தில் இருந்திருப்பா. இப்போ அந்த கையை விடவே கூடாது, கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ டைட்டனாக பிடிச்சிருக்கா.
ஃப்ளைட்லேயே ஏறியாச்சு. அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு மினி அவன் ஷோல்டர்லேயே சாஞ்சிருக்கா. தலையை கொடுத்துக்க மாட்டேங்கிறான். ஈஹின்றா என்ன சொன்னாலும். ஜிமின் ஒரு ஸ்மைலோட பார்த்துட்ருக்கா. 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சீட் தான் பட் வீக்கு எல்லாமே கேட்குது. ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டே இருக்கான். அவன் ஒயினை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒயினை எப்படா பார்ப்போன்னு இருக்கு. ஏன்னா இந்த மேரேஜ் அப்படிங்கிறது தான் அவன் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம். அவன் வந்தது என்னமோ அங்கே ஜியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு பார்க்க. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி அங்கிட்ட அவனுக்கு 1 வீக்லேயே வந்து அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சு அங்கிட்ட அவனுக்கு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணி வச்சு அவன் இங்கே ஜிம்மினுக்கு வேறு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கோம். சரி முடிச்சோடனே ஜிம்மினை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி அதுக்கு ஒரு 4-5 நாள் சேர்த்து வேறு தங்கியிருப்பான். ஸோ எல்லாமே பார்க்கும்போது அவன் பிளானே பண்ணாமல் வந்து இத்தனை நாளாக தங்கிட்டான். அங்கே அவ்வளோ நாளாக அவன் தனியாக இருக்கா. அவளை போய் பார்க்கணும். அது மட்டும்தான் வியோட மைண்ட் செட். ஒரு வழியாக எல்லோரும் ஏர்போர்ட் வந்தாச்சு. கார் இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருப்பான். ட்ராப் பண்ணதாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. பார்த்துட்டு இதுதான் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறேன். இவங்க 2 பேர் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு போயாச்சு. காலிங் பெல் அடித்தோடனே வந்துட்டு வேகமாக ஒயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா எப்படா வருவாங்கிற மாதிரி. அவள் ஓடி வந்து டக்டாக பட்டு வச்சு தங்கன்னு ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் சொன்னேன்ல மினி வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வியம்ஷே ஷாக் ஆகிட்டேன்னா அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. பட் ஒயின் அதை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு இறங்கிட்டு ஏதோ ஒரு எமோஷனில் பிடிச்சிட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயினை உள்ள கூப்பிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் மினி உள்ள கூப்பிட்டுட்டு ஒயின் எல்லாரையும் காஃபி போட்டு வச்சுருக்கா. ரெடியாக எல்லார்ட்டையும் காஃபி கொடுக்குறான். ரெடி போட்டுட்டிங்களா? போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் காஃபி கொடுத்துட்டு மினியை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க. மினி சிரிச்சிட்டு நீங்களும் தான் அப்படின்னு சொல்லும்போது ஜிமினுடைய பார்த்துட்டே இருக்கான். நீ ரொம்ப அழகாக இருக்க. ஜிமின் சிரிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கான். ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை ஆல்ரெடி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூமில் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே ரூமில் இருக்கீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. என்னடா ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒன்று அவ்வளோ பண்ணியா வி அப்படின்னு சொல்லிட்டு விவியை பிடிக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோரை லவ் பண்ணல. அது எல்லாமே இப்போ நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. ஸோ நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காது. அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க உன்னை? ஒரு கிஸ்ஸு தானடி, கிஸ்ஸு தான். ஆனாலும் ஆள் இருக்காங்களே வீட்டில். இப்போ அதுக்கு என்னடி ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பிடிக்கிறீங்க. அங்கே ஜிமின்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். பட் எட்டி பார்க்கல. நீங்கள் டக்குன்னு தள்ளிட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இல்லை குக் பண்ணலான்னு கிச்சன் போனேன். பட் திங்ஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்க. நான் குக் பண்ணுறேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ நானே குக் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போகிறீங்க. ஜிமின் உங்க கூட வரான். அதுங்காட்டி மினிவி எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்தா குக் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 4 பேருக்கு உண்மையை சொன்னால் ஒய்ஃப் செம்மையாக செட் ஆகுது. எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இப்போ தான் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறான். ஏன்னா இங்கேருந்து அப்ளை பண்ணிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்ல நீங்கள் மினிக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. மினி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியா? ஆமாக்கா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேல் பண்ண. ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்து அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு. அதனால அந்த கல்யாணம்னு சொன்னப்போ ஐயோ என் ஜிமினை பிரிக்கிறாங்களே நினச்சி சூசைட்லாம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மினியை பார்க்குறீங்க. ஆனால் பண்ணலை. நீங்கள் ஏன்னு சொல்லிட்டு மினியை பார்க்குறீங்க. அது என்ன தான் பண்ணலை ஜிமின் ஃபீல் பண்ணுவான்ல. எப்படியாச்சும் வந்துட்டு போயிடலான்னு தோணுச்சா? சரின்னு சொல்லிட்டு பண்ணலை. நல்ல வேலை பண்ணியிருந்தோன்னா இந்த பரதேசி வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படியே ஜிமின் பார்த்துட்டு ஏண்டி நான் சொன்ன நாடின்றான். ஒரு வேளை நான் சூசைட் பண்ணியிருந்தேன் வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருப்பேன் தானே. ஆமாம் அப்புறம் என்ன ஒண்டி கட்டியாவா சாக முடியும்? அப்போ அப்படியே பார்த்து ஜிம்னை முறைக்கிறா. ஜிம் சிரிச்சிட்டே சும்மா தண்ணி அப்படின்றான். சும்மா கூட அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை அடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது கிரேசி கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கிரேசியாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக்காக இருக்கிறதா உங்கள் வேலையே. இந்த மாதிரி அடிச்சுக்கிற கப்பல் நீங்கள் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க போல. உங்களுக்கு அதுவே இப்போ தான் தெரியுது. கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இப்படியே உட்காந்தா நமக்குலாம் போர் தான் அடிக்கும் அப்படின்றான். எல்லோரும் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அழகாக தலையை வேற ஆட்டிக்கிறீங்க. வெளியே போகலாமா? நீங்கள் பார்த்துட்டு போகலாமே அப்படின்றீங்க. பட் ஜிமினும் மினி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜிமின்ட்ட வந்து அவ்வளோவா அமௌண்ட் ஒன்று கையில் கொண்டு வரலாமே கொஞ்சம் தான் வச்சுருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி வரும். அதுவும் வீடும் வந்து கொடுக்குறேன்ட்டா. அந்த வரைக்கும் கொஞ்சம் மெயின்டைனிங்க்கு மட்டும் அமௌண்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவன்கிட்ட இருந்திருக்கா. அதை மட்டும் கொண்டு வந்திருப்பான். எல்லாம் அது ஜிமின் நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம். ஜிமினுடைய பார்த்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் தயங்குறான். போய் ஜிமின் கையை பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு.
எல்லாரும் சும்மா சுற்றி பார்க்குற இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் நிறைய இடமே சுற்றி காட்டிகிட்டு இருக்கான். எல்லோரும் செம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக நைட் ஆயிடுச்சு எல்லாம் சுற்றி பார்த்து. உங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஒயின் அப்படியே உட்காந்துட்டா. வி பார்த்துட்டு என்னாச்சுடி? வி கால் வலிக்குது. வி வந்து வயின் முன்னாடி போய் குனிஞ்சுக்கான்ட்டேன் ஏறு. என்ன சரின்னு சொல்லி தொத்திக்கிட்டான். அப்படியே வி தூக்கிக்கிட்டான். ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். அப்படியே மினி பார்த்துட்டு ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் மினியை உட்கார வச்சு அவனும் தூக்கிக்கிட்டான். 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நீங்களும் ஒயினும் வந்து கையை பிடிச்சிக்கிட்டீங்க. அதாவது மினியும் ஒயினும் 2 பேரும் கையை பிடிச்சி நடுவில் ஆட்டிகிட்ருக்கீங்க. அவனுங்க 2 பேர் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. மினி அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காதுகிட்ட போய் சொல்கிறா. ஜிமின் வந்துட்டு அப்படியே மினி லைட்டாக திரும்பி பார்த்துட்டு நானும் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன்டி. ஆனால் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கல. அப்படியே சொல்லிட்டு அவள் கையை வச்சு ஜிமினை மட்டும் பிடிச்சிக்கிட்டா. ஜிமின் ஒரு ஸ்மைலோடு நடந்துகிட்ருக்கான். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போம் ஜிமின். நீ என்னோடய ஹஸ்பண்டாக இருக்க அஃபிஷியலாக இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஜிமினோட பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. அவள் பொறுமையாக ஜிமினோட ஃபோர்களை கிஸ் பண்ணிட்டு அவ்வியூ. ஜிமினோட பார்த்துட்டு எனக்கு ஒன்று கிஸ் பண்ண போல இருக்கே கம்முனிடா சரின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தூக்கிட்டு ஓடுறான். வேணி சிரிக்கிறா. ஜிமின் ஓடுறத பார்த்துட்டு வீ வந்துட்டு அவங்க ஏதோ பேசிட்டு ஓடுறாங்க போல அப்படின்னானு வீணியும் தூக்கிட்டு ஓடு. வீ அப்படியே திரும்பி ஓடினு பார்க்குறான். ஓடிடா ஓகேன்னு சொல்லிட்டு வீயும் ஓடுறான். ஸோ 2 பேரும் இப்போ மாற்றுக்கட்டிக்கு இவங்க போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஓடி கடைசியாக டயர்டாயாச்சு. இப்போ 2 பேர்த்தையும் ஒரு சைடு உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு செம்மையாக மூச்சு வாங்குது. ஏன்னா வெயிட்டை வேறு தூக்கிட்டு ஓடிருக்காங்க. 2 பேரும் செம்ம டயர்டாயிட்டாங்க. நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு ரொம்ப டயர்டாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீ மூச்சு வாங்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து வீக்கு பேட் பண்ணிகிட்டு இருக்கா. வேணும் ஜிமின் கையை பிடிச்சிட்டு அச்சோ என் தங்கு ரொம்ப டயர்டாயிடுச்சோ. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழகாக ஹெட்டை வேறு ஷேக் பண்ணோம். ஃபஸ்ட் ஆகிட்டியா? ஜிமினுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவங்க லவ் பண்ணுறதில்ல. ஒரு டைம் கூட அதாவது லிப்பில் கிஸ் பண்ணதில்லை. 4 கிஸ் பண்ணியிருக்காங்க. பட் லிப்பில் பண்ணதே இல்லை. ஜிமின் அப்படியே மினியை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் மூவ் நான் தான் பண்ணியிருக்கேன் இருக்காடு சொல்லிட்டு இப்போ மினி சிரிக்கிறா. ஜிமின் பார்த்துட்டு ஷோ எனக்கே செய்ய இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வெக்கப்பட்டு இருக்கான். மினியும் வெக்கப்பட்டுட்டு அவள் கையை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அங்கே பார்த்தா வாட்டர் ஷோ நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாரும் அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே மினி கையை பிடிச்சிருக்கா. மினி வந்து அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் படுத்துகிட்டே அதை வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா அப்படி தான் எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்கவுங்க லவ் பண்ணுற பர்சன்ஸ் கூட இருந்து பார்க்கும்போது சின்ன விஷயம் கூட நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அங்கே நடக்கிற வாட்டர் ஷோவாக அவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த அவ்வளோ பேரும் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 4 பேரும் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அது உங்கள் 4 பேருக்கும் தெரியும். ஷோ பார்த்துட்டே வந்து மினி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வீ வந்து ஒயின் கையை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு பார்த்தா மினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஜிமின் போகலாமா? ஜிமின் நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்து மினியை தூக்க வரான். ஒயின் வந்து லைட்டாக மினியோட ஷோல்டர் பிடிச்சிட்டு அவள் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே தூக்கிட்டு போகலாம் அப்படின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜிமின் போயிட்டு பொறுமையாக மினியை படுக்க வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை போத்திட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஜிமின் 1 நிமிஷம்னு சொல்லியிருப்பான். 2 பேருக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப ஜிமின் வந்துட்டு வீ உங்ககிட்ட தான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து உட்கார மைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டா. ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. நான் மினிகிட்ட பேசிவிட்டு அப்போ உங்கள்கிட்ட பேசவே இல்லை. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து ஒர்க் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாளையிலேருந்து ஆஃபீஸ் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ கேட்டேன் டிஸ்டர்ப் பண்ணல. ஐயோ அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்து வீ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். ஈவன் உங்களுக்கு டேபிள் கூட நான் என் டேபிளுக்கு பக்கத்தில் தான் போட சொல்லியிருக்கேன். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து சொல்லுவான். ஜிமின் வந்து அப்படியே வீயோட கை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ்? ஜிமின் அப்படியே வந்து வீயை பார்க்குறான். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா, ஒரே வீட்டில் இருக்கோம், ஒன்றா ஒரு ஃபேமிலியாக இருக்கும் தான். அதனால் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. அப்போ நீங்கள் வேணாமே ஓகே ஜிமின் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. வீக் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. பட் ஜிமினுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் லைஃப்பில் இந்த விஷயம் நடக்காதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். மினியை கல்யாணமே பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பான். அதை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வேலை வந்துட்டு அங்கே அவ்வளோவா கிடச்சிருக்காது. ஏன்னா அவனுக்கும் புரியல. பட் இங்கே அவனுக்கு வேலை அசால்ட்டாக கிடச்சிருச்சு. வேலை வாங்கி கொடுத்து இந்த வேலை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்டாக உட்காந்துருக்கும் போது அவனுக்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த ரூம்குள்ள வரா. மினி வந்து அப்போ தான் கண்ணை முழிச்சிருப்பா. எங்கே போனா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு மினியை ஹக் பண்ணி அப்படியே தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சிட்டான். மினியை நல்லா தூங்கிட்டுருக்கா. எங்கள் வீயும் ஒயினை ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து அப்படியே ஒயினையே பார்த்துட்ருக்கான். சொல்லுடா ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக அவங்க எடுத்து கல்யாணம் பண்ணிச்சிடலாம். நீ என்னால் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கலாமா?
அப்படியே ஒயின் நிமிஷம் நான் பார்த்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னேன். தெரியலடி, குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுது. எனக்கு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பயே தோணுச்சு, நம்மளும் குழந்தை பெற்றுக்கலாம், நமக்கு குட்டியாக ஒரு குழந்தை பிறந்தா அழகாக இருக்கும்லன்னு. அப்படி சொல்கிறியா? குழந்தை பெற்று தெரியா உனக்கு எல்லாமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அன்றைக்கி லைஃப்பை அப்படியே பிகின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி பிகின் பண்ணிட்டாங்க, அன்றைக்கி பிகின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விட்டு ஒயினுக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. பார்த்துட்டு இரு நான் போய் ஜிமின் கூட ஹெல்ப் பண்ணுறேன். ஜிமின் தான் சமைக்கிறாங்களா? மினி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, இரு நான் போகிறேன் அப்படின்னோடனே ஒயினும் வரா. பட் ஒயினுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. பட் அவள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா, பெருசாக எதுவும் பண்ணலை. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வியும் ஜிமினும் வந்து கிளம்பி வேலைக்கு போயிருப்பாங்க. இங்கே மினிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, எல்லாம் வேலையை வேறு முடிச்சுட்டு வேறு போயிட்டாங்க 2 பேரும். இவன் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அமைதியாக போய் ஒயின்ட்டு உட்காந்துருக்கா. ஒயின் வந்து லேப் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஒயின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா வந்துட்டு சரி மினி வேலை இருக்காள், அவளை பார்த்துக்கணும்ல, தனியாக எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எப்போ ஜிமினை வந்து அங்கே வேலைக்கு சேர்த்துட்டானா அப்பயே வி வந்து ஒயினுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு ஒயின் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்லை மினி நான் பண்ணிப்பேன், எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் பண்ணுவேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து மினிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அவளும் பேசுகிறா, நீங்களும் பேசுகிறீங்க, இப்படி லவ் ஸ்டோரிலாம் பேச ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. இந்த சைட் பார்த்தா ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் இல்லை அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து டக்குன்னு இது பண்ணிக்கிறான். வந்து அவன் ஒர்க் பண்ணுறது அப்பப்போ ஜிமினை பார்க்குறதுன்னு சொல்லி போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒர்க் 2 பேர்த்துக்கு நல்லபடியாகவே போயிடுச்சு. ஈவினிங் வந்து இப்போ தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா நீங்களாம் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் டயர்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் வேலை பார்த்து ஒன்றா டயர்டாகிட்டீங்க. இவங்களை பார்த்துட்டு என்னடி ரொம்ப டயர்டாகிட்டியா? ஆமாண்டா, ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சால் கூட இவ்வளோ தெரியாது போலடா, வீட்டில் உட்காந்து இடத்துல செஞ்சால் தான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஒம்பருக்கு எடுத்துகிட்ருக்கீங்க. பார்த்து சிரிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பான். என்ன சார் ஜிமின் வந்து ரூமுக்கு போவோம், பின்னாடியே மினி ஓடிட்டா. மினி போயிட்டு ஜிமின் ஒர்க் எப்படி இருந்துச்சு? ஜிமின் வந்து மினியை ஹக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே தானே உனக்கு? ஓகேடி, கஷ்டம் எதுவும் பண்ணல, எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மினி ஃபேஸ் கிட்ட போய் கேட்குறான். என்ன இவளை கூட்டிகிட்டு வந்தோம், இவளுக்காக எவ்வளோ மினி தோணிடுச்சுடா சொல்லணா, அதான் லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே மினியை ஹக் பண்ணிக்கிறான். மினியும் ஹக் பண்ணிட்டு ஜிமின் அடுத்த ஜிமின் வந்து பார்க்குறான். இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து மினி அப்படியே பொறுமையாக பார்க்குறா. யாருக்கு தெரிஞ்சா என்ன? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒன்று தான் பிடிச்சிருக்கு, இது போதும், நம்ம லைஃப்க்கு இது போதும்டி, அவங்க யாரும் வந்து தூக்கி நிறுத்த மாட்டாங்க. வருஷத்தை லைட்டாக ஹெட் பண்ணி ஷேக் பண்ணுறா. உன் கூட நான் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஈவன் இப்போ கூட பேரண்ட்ஸ் ஒன்று கல்யாணம் பண்ணிச்சாங்களே, அப்படியே வந்து மினி நிமிஷம் பார்க்குறா. சும்மா ஜஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மினியும் பார்த்துட்ருக்கா. அது மட்டும் என்னவாம், லைஃப் லாங் அவன் கூட நீ இருப்பேன் தானே? சார் நீங்கள் லைட்டாக ஹெட் பண்ணி ஷேக் பண்ணுறா. அவ்வளோதான், லைஃப் லாங் இப்படி போய் நான் கூட இருக்க போகிறேன், என்ன தெரிஞ்சால் தாம்னு கொதிப்பாங்க ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்டே இருக்கிறான். என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறா. என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, உன் ஃபேமிலி ஒத்துக்க வைக்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மினி ஹாப்பியாக கேட்குறா. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே போய் மினியோட ஸ்டொமக்கில் வச்சுட்டு, இங்கே குட்டி ஜிமின் வந்தால் இல்லை குட்டி மினி வந்தால் சீக்கிரமாக ஒத்துப்பாங்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை எடுத்துடுறா. நிஜமாடி? மினி அப்படியே ஜிமின் வந்து சீரியஸாக பார்க்குறா. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்குறான். நிஜமா குட்டி ஜிமின் வந்தால் ஒத்துப்பாங்களா? குட்டி மினி வேணுமா? குட்டி மினி வேணாம், குட்டி ஜிமின் வேணும், ஒத்துப்பாங்கள்ல? அது சொல்லிட்டு லைட்டாக ஜிமின் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. ஓகே அப்போ ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை விட்டு அப்படியே நவுந்து வந்துருப்பான். ஜிமின் ஓகேண்ணான்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. மினி டக்குன்னு வெளியே வந்துட்டு ஓகேண்ணா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறன்னு கிச்சனோடு இருப்பான். ஜிமின் சிரிச்சிட்டே வந்து திருப்பி அவன் ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பான். இங்கே ஒயின் காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருப்பா. அப்படியே அந்த கத்தியை மினி சைடு நீட்டி, என்ன வைக்கப்பட்டுருக்க, அக்கா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வேமான்ட்டு ஒயனை ஹக் பண்ணியிருப்பா. ஒயனை ஹக் பண்ணிட்டு என்னடி? அதுவா நாங்கள் குட்டி ஜிமின் பெற்றுக்கு போகிறோம். ஒயனுக்கு விஷயம் திருப்பி வந்துருக்கு. அடி இது ஏன்டி என்கிட்ட சொல்கிறா? சொல்ல தனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கு விட்ட சிரிக்கிறான். பெற்றுக்கோ. அப்போ நீங்கள் எப்படி குட்டி பெற்றுக்க போகிறீங்க? இப்போ தாண்டி ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். அடுத்துட்டு 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க, ஒரே நாளில் 2 பேர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க, இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்க. ஐயோ ஏன்னா வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு டக்குனு மீன் நவுந்துருப்பா. சிரிச்சிட்டு என்னடி பேசுகிற? போடா, அதெல்லாம் கேர்ள்ஸுக்குள்ள இருக்குது, நீ நவுறு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மீனை நவுத்திருப்பா. அதுக்கப்புறம் ஜிமினும் வந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் மினியை வந்துட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க.
நீ அப்படியே வந்துட்டு வயனை ஹக் பண்ணிட்டு வயனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாளிச்சிட்டே கேட்குறான். ஒரு கிஸ் தரியா? ஏய் ஃபஸ்ட்டு கையெடு. 2 பேரும் வெளியே இருக்காங்க. இப்போதைக்கு உள்ள வர மாட்டாங்க 2 பேர் இருக்கப்ப. அதுக்கு ஒரு கிஸ். வி அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக நவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீயை தாழ்றீங்க. இவங்களை பார்த்துட்டு என் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீயை நவுத்துறோன்னே கரெக்டாக மினி வந்திருப்பான். அக்கா என்ன மினி இதை எடுத்துகிட்டு போகிறது அதில் ஏதாச்சும் வேலை இருக்காக்கா? இல்லை மினி அதை எடுத்துக்கா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பா. நீங்கள் வீயை பார்த்துட்டு பிச்சு பிடி போட்டு அப்படின்னோடனே வீயை சிரிச்சிட்டே வந்து இங்கே ஜிமின் கூட எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் மினி எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வந்துட்டு சரி நாங்கள் டிஷ் பண்ணுறோம்டா. இல்லை ஜிமின் நான் பண்ணுறேன்டா. ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ செம்ம டயர்டாகும் போய் நீ ரெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ போன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் வீட்டை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வீட்டை கூட்டுறேன்னு போயிட்டான். கூட வந்து மினி ஹெல்ப் பண்ண போயிட்டான். இப்போ நீங்கள் வந்து டிஷ்லாம் சரி நான் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ டிஷ் வாஷ் பண்ணிட்டீங்க. உங்கள் பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு பொண்டாட்டி என்னடா அப்படியே உங்களை திருப்பி இருப்பான். என்னப்பா அப்படிங்கும்போது வியோட ஐஸ் அப்படியே கொஞ்சம் உங்கள் லிப்ஸாக பார்க்குது. நீங்களும் அப்படியே வியை பார்த்துட்றீங்க. பொண்டாட்டி ஒரு கிஸ். வந்துட போகிறாங்கடா, வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க, வரமாட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபேஸ் கிட்ட போகிறீங்க. வீயும் அப்படியே உங்களை எழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கே பார்த்தா மினி அப்படியே வந்து ஜிமினை பார்த்துட்டே இருக்கா. என்ன ஜிமின் அவ்வளோ ஒரு மாதிரி மார்க்கமாக பார்க்குறான். பொறுக்கி எங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மினி வந்து கையை வச்சு மறைச்சிக்கிறான். சும்மா தாண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா அப்படியே ஜிமின் பார்த்துட்டு இந்த ஸ்லாங்கில் மட்டும் பேசாத. மினி அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபர்ஸ்ட் ஷர்ட் பட்டன் வந்து கழட்டா. ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே கையில் அந்த இதெல்லாம் வச்சுருப்பான் ரூமில், அதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டான். அப்படியே செகண்ட் ஷர்ட் பட்டனு கழட்டணுன்னே ஜிமின் லைட்டாக கிட்ட வரான். கிட்ட வட்டினேன் அவள் தான் க்ளோஸ் பண்ணிடுவேன். மினி அப்படின்னு சொல்லிட்டு மினிவே பார்த்துட்ருக்கான். மினி அப்படியே கையை கீழே கொண்டு போய் கீழே அந்த ஒரு ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்டு இருக்கா. இப்போ நடுவில் ஒரே ஒரு சென்டர் ஆஃப் பட்டன் தான். ஜிமின் ஆர்வம் பார்த்துட்ருக்கான். மினி அப்படியே அந்த ஷர்ட்டை கழட்டி ஜிமின் மூஞ்சிலே போட்டுட்டு பட அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு போகிறான். ஜிமின் படிக்க வரான். அவன் சிரிச்சிட்டே வந்து கடைன்னு ரூம்குள்ளே போய் ரூம் கதவை எங்கிட்டு இருந்து சாத்தி பிடிச்சிட்டா. ஜிமின் மரியாதை கொடுத்துரு. ஜிமின் அவங்க இருக்காங்க ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின்ட்டு கதவை தள்ளுறான். மினி கடைசியாக ஃபோர்ஸ் கொடுத்து பார்க்குற முடியல. அப்படியே ஜிமின் உள்ள போய் அப்படியே டோரை லாக் பண்ணியிருப்பான். அந்த கதவை சாத்தின சவுண்ட் மட்டும் உங்கள் 2 பேர்த்துக்கு கேட்டிருக்கும். பட் நீங்கள் 2 பேருமே திரும்பல. ஏன்னா தெரியுமே நம்ம சின்ன ஜெரிச்சு எப்படி இருக்கோங்கிறப்ப அவங்களும் அப்படி தானேங்கிற 2 பேருமே திரும்பல. ஏன்னா இங்கே உங்களுக்கே பயங்கர ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. நம்மளோட ரூம்குள்ளே போகலாமா? வேண்டாண்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிருப்பான். அந்த பாத்திரத்தில் விளக்க உள்ள ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டு 2 பேரும் போயாச்சு. அன்றைக்கி அப்படியே 2 சைடும் ஹாப்பியாக போயிருக்கும். எப்படியோ ஒரு 2 டேஸ் போகுது. இன்றைக்கி வந்து அவங்க 2 பேர் தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. 3 நாளாக யாருமே துணி துவைக்கல. சரி சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜிமின் வந்துட்டு இல்லை நாங்கள் துவைக்கிறோன்றான். இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் வீய வந்துட்டு சரி நாங்கள் டிஷ் வாஷ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி. அதாவது இப்போ வந்து வேலையெல்லாம் பிரிச்சுக்க ஆரம்பிச்சாச்சு. அதான் ரெகுலராக ஒன்றா தானே இருக்கும். ஸோ அப்படிங்கிறது பிரிச்சுக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வராங்களோ அவங்க வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செகண்டாக இந்த கப்பல் வருது அவங்க வந்து மற்ற வீட்டு வேலையை செய்வாங்க. அதனால் மாற்றியாக வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஒரு நாள் நீங்களும் வீயும் வந்துட்டிங்கன்னா நீங்கள் 2 பேர் குக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க யாருக்குமே அது ஆர்குமெண்ட்லாம் கிடையாது. நீ ஃபஸ்ட் வரையா நீ செய், செகண்ட் நான் வரணும் நான் செய்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி சண்டே ஆயிருக்கும், அதனால சரி துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்களும் வீயும். நீங்கள் வீயை பார்த்துட்டீங்க. பாரு அந்த பவுட்ரு அந்தளவுக்கு போட்டு அந்த இதை ஊற்றிடு, சரியா துணியெல்லாம் அள்ளி போட்டு இரு நான் வீட்டை மட்டும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. 2 வாஷிங் மிஷின் இருக்கும். ஸோ 2 வாஷிங் மிஷின் அட்டன் டைமில் அள்ளி போட்டுடலாம். எல்லா துணியும் அங்கிட்ட ஏதாவது பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாச்சு. நீங்கள் வந்து 2 வாஷிங் மிஷின் நீ போட்டுவே, நான் வந்து துணியை வந்து அள்ளி போட்டுறேன்னு சொல்லியிருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு பவுட்ரை கொட்டிட்டு துணியெல்லாம் போட்டுட்டு அவன் துவைக்க ஆன்லாம் பண்ணிவிட்டான். நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. வீ உங்ககிட்ட வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. வீ ஃபேஸ் தான் பார்த்துட்டு பாருங்க. ஒரு நிமிஷமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீ பின்னாடி போனோம். அப்படியே அந்த இடம் எப்படி இருக்கா ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்களேன். வாஷிங் மிஷின்லேருந்து வெளியே வந்து ஃபுல்லாக ஒரு நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு கொட்டுனேண்டி கொஞ்சம் சேர்த்து கொட்டிச்சு விட்டுட்டு நிறையா வந்துச்சு அப்படி மண்டே செஞ்சு நிற்கிறான். நீங்கள் வீயை பார்த்து முறைக்கிறீங்க. வீ கியூட்டாக சிரிச்சிட்ருக்கான். உங்கள் கை கிட்ட இந்த வாஷிங் மிஷின்லேருந்து இன்னும் நிறையா வருது. நீங்கள் அந்த நிறையாலே அப்படியே வீ மூஞ்சில் அப்பிட்டு குட்டி சாத்தான் அப்படின்றீங்க. வீ உங்களை பார்த்துட்டு எரடி நீ தான் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த நிறையாளி உங்கள் மேலே போயிட்டான். 2 பேரும் மாற்றி நிறைய அள்ளி அப்பி 2 பேர் கீழே விழுந்துடா விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க 2 பேர் சவுண்ட் கேட்டு அவங்க என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக
அப்போ இதான் நுரையா இருக்குது, அந்த இது புகை மாதிரி இருக்குது. ஜிமின் பார்த்துட்டு இது என்ன அப்படின்றான். நீங்களும் கீழே உட்காந்து சிரிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு எடுத்து வந்து அவன் மினி மூஞ்சில் அப்பியிருப்பான். மினி உடனே ஜிமினுக்கு கப்பன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் கூட சேர்ந்து விளையாடுறாங்க. 4 பேரும் அந்த இது தூக்கி தூக்கி ஆளுக்கு ஒரு சைடு மாற்றி மாற்றி விளையாண்டு, நீங்கள் ஜிமின் மேலே அப்பா, ஜிமின் உங்கள் மேலே அனுப்ப, வி மேலே அப்பான்னு சொல்லிட்டு மினி உங்கள் மேலே வி மேலே மாற்றி மாற்றி அப்பான்னு சொல்லி எல்லாரும் அப்பி விளையாண்டு வீடு ஃபுல்லாக நுரையா கேட்டிங்க. ஏன்னா நுரை இன்னும் வந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்கள் விளையாண்டு கடைசியில் ஹால் வரைக்கும் வந்துச்சு. ஃபுல்லாக நுரை அப்படியே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறீங்க. எல்லாம் அப்படியே நனைஞ்சு போய் ஃபுல்லாக நுரையோடு பார்க்கவே நாராசமாக இருக்கீங்க. ஐயோ! வேலையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தோணுது. அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே போய் உட்காந்து கையை மட்டும் கழுவி தின்னுபிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சிங்க. வழுக்குது. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை பிடிச்சி இழுக்க, மினி உட்காந்துருக்க, ஜிமின் பிடிச்சி இழுக்க. ஜிமின் உட்காந்தா மினினால் இழுக்க முடியல, கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறான். உட்காந்தா மினியும் நீங்களும் சேர்ந்து இழுக்கிறீங்க, இழுக்க முடியல. கடைசியில் ஜிமினும் சேர்த்து இழுத்துருப்பான். 3 பேரை மாற்றுக்கிட்டு அவனை இழுக்க இவனை இழுக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக விளையாண்டுட்ருக்கீங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது அந்த டைம். கரெக்டாக பார்த்தா அப்போ தான் வந்து அம்மு கால் பண்ணுறா. பார்த்துட்டு விட்டுட்டான். இப்படி தான் அடிக்கடி பார்த்து விட்டுறான். நீ பார்த்துட்டு அம்மு கால் பண்ணியிருக்கா, எடுக்கலையா? எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. அப்படியே டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்களும் மினியை வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. மினி உங்களை பார்த்துட்டு சரி எல்லாம் பாசிட்டிவ் தான், பயப்படாதீங்க அப்படின்றா. நீங்கள் மினியை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. மினி உங்களை பார்த்துட்டு நத்திங் டூவரி, இன்னும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு காமெடியாக இருக்காடி அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு எஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்றவங்க உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக வந்து வீட்டை சொல்லியிருப்பீங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். உங்கள் 4 பேர் இருக்குது, இதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது. எப்படி இருக்கும், பயங்கரமாக 4 பேர் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் டே தான் வந்து ஜிமினுக்கும் மினிக்கு வேறு மேரேஜ். அது ஃபர்ஸ்ட் டே இந்த ஹாப்பி நியூஸாக எல்லோருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் 2 பேர்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நாளைக்கு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிரும், செம்ம தான் போ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இந்த ஹாப்பி நியூஸுங்கிறப்ப 4 பேத்துக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து ஜிமின் அண்ட் மினி மேரேஜ். ஜிமின் அப்படியே மினியை பார்த்துட்டே இருக்கான். என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த தாலி அப்படியே மினி காலத்தில் கட்டுறான். 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட லவ் கடைசியாக வந்து இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்ன தான் லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடந்தாலும் இந்த மேரேஜ் தாலி அப்படிங்கிறப்ப அது ஒரு புதுவித எமோஷன் தானே. ஸோ தாலியும் கட்டாச்சு. பட் குங்குமம் எடுத்துகிட்டே வரல. நீங்களும் ஜிமின் முழிக்கிறீங்க, ஆத்தாடி குங்குமம்னு சொல்லி. ஏன்னா ஜிமின் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நீ மறக்காமல் குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்துடு. நீங்கள் டிங்கி மாடி எடுத்துட்டு கரெக்டாக குங்குமத்தை மறந்துட்டீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறேன். ஏன் ஜிமின் உடனே பார்க்குறான்? குங்குமம் கேட்டான், மறந்துட்டேன். அதுக்கு தான் எனக்கு ஒரு குருன்னு பார்க்குறான். சிரிச்சு அடி பாவி சண்டாளி, ஏட்டி குங்குமத்தை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மண்டையை சொறிகிறீங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. சரி எல்லாம் கோவில் போகலாம். கோவில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து குங்குமத்தை வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ தான் கோயிலுக்கு போய் நெத்தியில் குங்குமம் வைக்கிறான். இப்போ தான் 2 பேருக்கு அப்பாடி மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகிட்ட ஃபீல் வருது அப்படி இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அவங்க இடத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிச்சுட்டு நீங்களும் வந்து வெளியே ஊர் சுற்ற போயிட்டீங்க. அட போங்கடா நாங்கள் எங்கிட்ட சுற்றிட்டு வரேன்னு. அவங்க இல்லை இருங்கன்னு இருப்பாங்க. ரொம்ப நன்றி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் லைஃப்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு 8th மந்த் ஆயிடுச்சு. இந்த மந்தில் வந்து அம்முக்கு டெலிவரி ஆகணும். அம்முக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு சொல்லி வேற கூப்பிட்ருப்பாங்க. என்னை பார்த்துட்டே இருக்கான். இப்போ சொல்ல வேணாம் இங்கே பாரு, இப்போ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணதையும் சொல்லலை, இப்போ நம்ம குழந்தை பிறந்தையும் சொல்ல. என்னடி இதெல்லாம்? எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, மினியை கல்யாணம் பண்ணி அவங்க அனுப்பி வச்சா நம்ம சரி பேசிக்கலாம் விடு, அதான் இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோங்களே, பேசிக்கலாம் அவ்வளோதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு வியோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்புறான். இல்லாட்டி நீ இப்போ சொல்லாத, அமைதியாக இருடி, இன்னும் 2 மாதம் தாண்டி இருக்குது டெலிவரிக்கு, சொல்லிக்கலாண்டி அப்படின்றான். இவன் வேணான்னு சொல்லி தலையாடிட்டே இருக்கான். இல்லைன்னா சொல்லிடலான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சு. வந்து கிளம்பிட்டான். இங்கே எனக்கு மனசே ஆகலை, வேணாண்டா பொறுமையாக சொல்லிக்கலாம்டா. பொறுமையான இதுக்கு மேலே எவ்வளோ பொறுமையான்னு சொல்லிட்டு நான் சொல்ல தான் போகிறேன்ட்டு கிளம்பி நிற்கிறான். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டான். அப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயப்படுறான். ஜிமின் ஒன்றும் இல்லை உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு உட்கார சொல்லிட்டு மினி உட்கார சொல்லியாச்சு. 2 பேர் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மினி கேட்குறான். போய் சொல்ல போகிறான். என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிஷம் மினிக்கு ஐஸ் வைட் ஆகுது. எனக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்து இப்போ குழந்தை பிறக்க போகிறத இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு மினி அப்படியே கேஷுவல் ஆகுறான். என்னடி கேஷுவல் ஆகுறேன்? சொல்லி தானக்கா ஆகணும்.
சொல்லணும் தான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. ஜிமின் அப்படியே வந்துட்டு, அக்கா ஆ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஜிமின் நிமிந்து அமைதியாக வாங்கி பார்க்குறா. இல்லாட்டி வாங்க நம்ம அங்கே போயிடலாம். அங்கேயா? ம். மட்டும் எதுக்கு தனியாக ஃபேஸ் பண்ணும்? எல்லோரும் தானே தப்பு பண்ணியிருக்கோம். அப்படி சொல்லிட்டு வாங்கி லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறா. வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேமான்ட்டு மினி அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் மினியை பார்த்துட்டு ஆனால் நம்ம போய் ஏதாச்சு என்ன சொல்ல முடியும் வீணால் தனியாக போய் ஃபேஸ் பண்ணாலும் அவர் எல்லோரும் திட்டுவாங்க. அவர் தனியாக கஷ்டப்பட்டு நிற்கணும். இதனால் 4 பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு நிற்கலாம். உன் கூட நான் இருக்கேன், என் கூட நீ இருக்க, நமக்காக 2 ஜீவன் இருக்குது, நமக்காக இந்த 2 ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேம் ஃபீல் இருக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்றியா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருப்பான். பட் இவங்க வரது யாருக்கு வருமே வீக்கு தெரியாது. வந்து ஆஃப்டர்நூன் போல் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா வீக்கு தட்டப்படலாம் விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கான். யார்கிட்டயுமே எதுவுமே பேசலை. ஏன்னா வந்துட்டு இப்பயே சொன்னால் வீட்டை யாரும் பேசாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு யோசிச்சிருப்பான். சொல்லிடுவோம் இதுதான் சொல்லிடுவோம். பேசுகிறவங்க பேசுகிறோம் எல்லாம் வேணாம் வெளியே போட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா காலைல கிளம்பி போயிடலாம். அதான் வீயோட பிளான். அதுக்காக தான் வந்திருப்பான். ஸோ வந்துட்டு எல்லாட்டையும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி நைட்டாக ஆச்சு. ஸோ எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. வீட்டை இப்போ போய் ஃபர்ஸ்ட் நம்ம அம்முகிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்திட்டையாக சொல்லுவோன்னு சொல்லி ஃபீலாக இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் அம்மாவோட ரூம் டோர் தான் நாக் பண்ணுறான். அங்கே ஆரம் தான் டோர் ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சுடா? அம்முகிட்ட பேசணும். சரி உள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே போனால் அவள் அப்போ தான் டேப்லெட் போட்டு சும்மா உட்காந்துருப்பா. என்னாச்சுடா நேரத்துக்கு வந்திருக்கேன்? சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மாவோட ஸ்டொமக்கில் வந்து கையை வைக்கிறான். வாய்ஸ் கிட்டன்னு குழந்தை மூவ் ஆகுதுன்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பான். அவன் குழந்தை மூவ் ஆகுது. ஹேண்ட் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ தங்கம் நான் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் மூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டொமக்கில் பேசிகிட்டு இருக்கான். குழந்தை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு. அந்த குழந்தை கூட ஒன்றை தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிரிச்சிட்ருக்கான். ஆமான்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சிட்டு ஓகே உங்கள் 2 பேர்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா திடீர்னு சீரியஸாக சொல்கிற? அப்படி சொல்லிட்டு அம்மோட ஒரு ஹேண்டையும் ஆரமோட ஒரு ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டான். 2 பேரும் சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் தான் நான் ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன அடுத்துக்கு எந்த கொஷின் கேட்கலாம். நான் ஒயன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எல்லோரும் அப்படியே நிமிஷம் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற? உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு நான் வந்தேன். எனக்கும் அம்மாவுக்கும் லவ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வீட்டில் சொல்லி ப்ராப்பராக கல்யாணம் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அது இதுன்னு நிறைய பயம் இருந்துச்சா. கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு. ஒன் டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருந்துச்சு. மேரேஜ் டாபிக் வரதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் எங்கள் லைஃப் ஹாப்பியாக தான் போகுது. பட் வீட்டில் தெரிஞ்சால் தான் என்ன ஆகும்னு தெரியல. என்னடா சொல்கிற? மினிக்கும் சொல்கிறேன் அம்மா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு பதட்டமாகாத ப்ரெக்னெண்ட்டாக இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் மினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லிடலான்னு நினச்சேன். பட் நான் ஃபர்ஸ்ட் எதுக்கும் என்கிட்ட பேசிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். என்கிட்ட பேசும்போது அவள் சொல்லாத நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கோ சொன்னால் புரிஞ்சுப்பான் அப்படிலாம் சொன்னான். ஓகேன்னு சொல்லிட்டு நானும் முடிவெடுத்துட்டேன். வீட்டில் அதுக்கப்புறம் தான் மேரேஜ்க்கு ஓகேன்னு எப்படியாச்சும் நான் சொன்ன மாதிரி மினிட்டை சொல்லிடலான்னு நினச்சேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல முடியல. பட் நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி மினிட்டை சொன்னேன். என்னடா மினி ரியாக்ட் பண்ணா? என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. மினியும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் மினியும் ஜிமினியும் பெங்களூர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அவங்க 2 பேரும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒயனுக்கும் டெலிவரி ஆக போகுது. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படியே அம்மா என்ன பேசுனே தெரியாமையே பார்த்துட்ருக்கா. அப்படியே பார்த்துட்டு சாரி சீக்கிரமாக சொல்லிடணும், எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ கூட நான் சொல்கிற ரீசன் எனக்கு குழந்தை பிறக்க போகுது. அம்மா உங்ககிட்டேருந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அம்மாக்கிட்டேருந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அதனால தான் சொல்லிட்டேன். வீட்டில் எல்லாட்டையும் நாளைக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மினியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு பெரிய கூத்தடிச்சு வச்சுருக்கேன் தெரியுது. ஆனால் அது கரெக்டு தான். ஏன்னா மினி வந்துட்டு ஜிமின் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பாள். கரெக்டு தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது
அம்மா அப்படியே கையை பிடிச்சிட்டு லைஃப்பில் விளையாண்டனடா அம்மா என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்மாவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் ஒரு பெரிய விளையாட்டு விளையாண்டுல வந்துட்டு கேட்கவே இல்லைண்ணே. எல்லாமே நான் இருக்க மாதிரி முடிவெடுத்து வீட்லேயும் சாரின்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறா. அம்மா ஒன்றும் இல்லடி, அது நடந்துருச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுடி, விட்டுறான். பட் அம்மாவுக்கு அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அவள் லவ் பண்ணது எல்லாமே அவன்கிட்ட ஷேர் பண்ணி இது பண்ணவ அவன்கிட்ட என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்க மறந்தது இப்படி வந்து நிற்கிது அப்படிங்கிறப்ப அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னில, நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் தான், நீ கடைசியாக கூட என்கிட்ட சொன்னேன், நீ சொல்லாமல் தாண்டி கல்யாணம் பண்ணுறேன்னு. தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப அழுகுறா. ஒன்றுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டே இருக்கான். இல்லடி அதெல்லாம் நடந்துருச்சு, பாஸ்ட்டு விட்டுருன்றான். பட் அம்மனால் முடியல, நம்ம ஃபோர்ஸ் பண்ணிவிட்டோம், அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகி ரொம்ப அழுகுறா. ரொம்ப சமாதானம் பண்ணுறான். ஃபைனலி போட்டுக்கிட்டு அம்மாவும் சமாதானப்பட்டாங்கன்னா அம்மாவுக்கு மனசே ஆகலை, என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக இருக்கா. யாரும் கையை பிடிச்சிட்டு சரி இல்லை வீட்டுக்கெல்லாம் நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனாலும் அம்மாவுக்கு மனசே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எல்லாருக்குமே என்னென்ன புரியல. ஏன்னா திடீர்னு ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால் என்ன தெரியும். எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காள். என்னடா சொல்கிற, மினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால் எல்லாம் ஹாப்பியாகும். அது யாரா ஒயின், அது ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்னடா புதுசாக ஏதோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெய்யை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறோம். வியோட அம்மா போட்டு அடிக்கிறாங்க, என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு. அடி வாங்கிட்டு கல் மாதிரி நிற்கிறான். அப்போ தான் நீங்கள் 4 பேர் வந்து வந்திருப்பீங்களா, ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு சரி மார்னிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அடி வாங்கிறத பார்த்துட்டு எனக்கு மனசே ஆகல. அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிட்டா. எல்லோரும் பார்க்குறாங்க. சொல்லிப்பாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது நிற மாதம் வரை சொல்லியிருப்பான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு நிற மாதம் பொண்ணு வந்து நிற்கும்போது அப்படியே நான் ஷாக்கு. மினியும் ஜிமினும் வேறு வந்து நிற்கிறாங்க. எல்லாம் மினியை பார்த்துட்டு என்னம்மா இது, நீங்கள் முன்னே என்ன சொல்ல முடியாது, என் பையனையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. சண்டையாக நடக்குது. மினியோட அம்மாவுக்கு வேறு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஜிமினும் வர சொல்லிட்டான். ஸோ பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. கடைசியாக எல்லாம் திட்டிட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா கத்திருப்பான், உங்களுக்கு என்ன எங்கள் லைஃப் எங்களுக்கு வாழ தெரியணும். எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தான் எல்லாருக்கும் சரி விடு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஆரம்போட ஒய்ஃப்க்கு தான் குழந்தை பிறக்கும். அதாவது அம்முக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கும். ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட்டி பையன். இங்கே பையன் பிறந்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான்ல பையன் தான் பிறக்கணும். அதேமாதிரி பையன் பிறந்துச்சு, ஆரியன் சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. அங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தா வீட்டுக்கு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தை எல்லாத்துக்கும் கொஞ்சிறாங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அவன்கிட்ட பேச யோசிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ட்ராஜடி பண்ணி என் பையில இவ்வளோ நாள் கழித்து சொல்ல வச்சிருக்காளேன்னு. அதுக்கும் வந்து அவங்களுக்குலாம் ஒயின் மேலே இருக்கும். எனக்கு தோணும், ஏன்டா நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சரி என்னமோ நினச்சிட்டு போங்க, எனக்கு என் முடிச்சு இருக்கான் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒயின் பாட்டுக்கு இருப்பா. ஆனால் அவங்களாம் குழந்தைத்துக்கு கொஞ்சிறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டுருக்கு, ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இங்கிட்ட மினியும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான். மினிக்கும் வந்து அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ ஹாப்பி லைஃப், ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ.